Dear students, plus 2 maths chapter 6 applications of vector algebra vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் exercise 6.8 பயிற்சி 6.8 இதில் fourth sum பார்க்க போகிறோம். If the two straight lines x minus 1 by 2 equal to y plus 1 by lambda equal to z by 2 and x plus 1 by 5 equal to y plus 1 by 2 equal to z by lambda are coplanar. Find lambda and equation of the plane containing these two lines. இப்போ கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் லைன் நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 by 2 is equal to y plus 1 by lambda equal to z minus 0 by 2 அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கிறோம். இப்போ ஏ வெக்டர் வந்து ப்ளஸ் ஐ மைனஸ் ஜே 0 into k, இதை தான் நாங்கள் இப்படி எழுதியிருக்கேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஜே. பி வெக்டர் வந்து 2i ப்ளஸ் லாம்டா ஜே ப்ளஸ் 2k அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 by 5 is equal to y plus 1 by 2 is equal to z minus 0 by lambda. இதில் சி வெக்டர் வந்து மைனஸ் ஐ மைனஸ் ஜே, டி வெக்டர் வந்து 5i ப்ளஸ் 2j ப்ளஸ் லாம்டா இன்ட்டு கே. இப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு லைனுமே கோப்ளைனார் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். மைனஸ் ஐ இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது இது மைனஸ் ஆகிடும், அதனால் மைனஸ் 2i. இங்கே மைனஸ் ஜே இருக்குது, இங்கே மைனஸ் ஜே இருக்குது, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் மைனஸ் 2 0 0. அதுக்கப்புறம் பி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 2 லாம்டா 2, டி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 1 2 லாம்டா ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் தட் இப்போ மைனஸ் 2 இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டுட்டோம்னா லாம்டா இன்ட்டு லாம்டா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, therefore lambda square equal to 4, therefore lambda is equal to plus or minus 2. இப்போ லாம்டாக்கு நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அதனால் கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாம்டா வேல்யூவை 1 + 2 வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து -2ன்னு வச்சுட்டு அப்போ அதுக்கு என்ன பிளேனோட ஈக்குவேஷன் வரும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ லாம்டா is equal to -2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா the equation of the plane is x minus 1 y plus 1 z 2 -2 2. ஏன்னா லாம்டாக்கு வந்து நம்ம 2ன்னு தரோம். அதே போல் -2 கொடுக்குறோம். இங்கே லாம்டா இருக்குது, இந்த இடத்துல லாம்டா இருக்குது, அதனால் -2 வந்துடும். இப்போ இதனோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது x minus 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4, அதே போல் இது வந்து 4, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, அதனால் 4 - 4ன்னு வந்துடும். அதுக்கடுத்து மைனஸ் இன்ட்டு அது மைனஸ் ஆஃப் y + 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 2 × -2 -4, 5 × 2 10, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் z இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 2 2s are 4, 5 2s are அதாவது மைனஸ் இருக்குது -10, இங்கே ஃபார்முலாவில் ஒரு +10 இருக்குது, ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஏன்னா 4 - 4 0ன்னும் போது அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அதுக்கடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து -4 - 10 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -14, இந்த மைனஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணோம்னா +14 × y + 1 + 14z. இது வந்து 4 + 10 14 இன்ட்டு z வந்து 14z is equal to 0. 14y + 14 + 14z is equal to 0. 14ஆல் டிவைட் பண்ணோம்னா த்ரூ அவுட் y + z + 1 equal to 0. இது வந்து லாம்டா வந்து -2ஆக இருக்கும்போது அந்த பிளேனோட ஈக்குவேஷன். When lambda is equal to 2, the equation of the plane is x minus 1 y plus 1 z. இந்த ரெண்டு இடத்துல தான் லாம்டா இருந்தது, அதனால் லாம்டாக்கு +2 கொடுக்குறோம். 2 2 2, அதுக்கப்புறம் 5 2 2ன்னு இருக்குது. இப்போ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது x minus 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 2 2s are 4, அதே போல் -4 அப்படின்னு வந்துடும். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும். அதுக்கடுத்து மைனஸ் ஆஃப் y plus 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 2 × 2 4,
-10 அப்படின்னு வரும். ப்ளஸ் இசட் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 2 2 சார் 4 4 -10 = 0. இப்போ வந்து இங்கே -6 வரும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணும்போது +6 ஆகிடும். இன்ட்டு y + 1 -6z = 0. த்ரூ அவுட் வந்து 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா y + 1 -z = 0ன்னு வந்துடும். அதை வந்து இப்படி எழுதுகிறோன்னா y - z + 1 = 0. லாம்டா = 2ஆக இருக்கும்போது இது வந்து அந்த பிளேனோட ஈக்குவேஷனாக இருக்குது. நம்ம தேவையானதை கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.